இந்த மொழிக்கான பணியை செவ்வனே செய்ய வேண்டும். இரண்டாம் கலைஞர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் 5000 கோடி அல்ல 10,000 கோடி தந்தாலும் தமிழகத்தில் இருமொழி கொள்கை மட்டும்தான் செயல்படுத்துவோம். ஒட்டுமொத்த தமிழர்களின் அன்புக்கு சொந்தக்காரராகிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய 72வது பிறந்த நாள் விழாவிலே அவரை நேரில் சந்தித்து முக்குளத்தூர் புலிப்படையின் சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் மட்டுமல்லாது அனைத்து தரப்பட்ட மக்களின் சார்பாகவும் அவர் பல்லாண்டு நூறாண்டு இந்த தமிழ் மண்ணுக்கான தமிழ் மக்களுக்கான இந்த மொழிக்கான பணியை செவ்வனே செய்ய வேண்டும் என்று எங்கள் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்திருக்கிறேன். தேவர் தந்த தேவராம் மூக்கையா தேவரை போல் கலைஞர் தந்த கலைஞராம் இரண்டாம் கலைஞராம் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு முக்குளத்தூர் புலிப்படையின் சார்பாக மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் பெருமை அடைகிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலிலே மும்மொழி கொள்கை தாக்குதலை எதிர்கொண்டு இன்றைக்கு எந்த ரூபத்திலும் ஒன்றிய பாசிச அரசு செயல்படுத்த துடிக்கின்ற எந்த ஒரு தீங்கான செயல்பாட்டுகளையும் செயல் திட்டங்களையும் ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்கின்ற உறுதி கொள்கையிலே அண்ணாவின் இருமொழி கொள்கையை மட்டும்தான் தமிழகத்திலே நிலைநிறுத்துவோம், மும்மொழி கொள்கையை ஒருபோதும் நிலைநிறுத்த மாட்டோம் என்ற உறுதியிலே உறுதியாக இருக்கக்கூடிய 5000 கோடி அல்ல 10,000 கோடி தந்தாலும் தமிழகத்தில் இருமொழி கொள்கை மட்டும்தான் செயல்படுத்துவோம் என்பதிலே உறுதியாக இருக்கின்ற ஒப்பற்ற தலைவராம் முத்தமிழறிஞர் கலைஞர் தந்த கலைஞராம் இரண்டாம் கலைஞர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை அவர் நீடூடி வாழ வேண்டும் என்று எல்லாமல்ல என் தெய்வ திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவரை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.